கார்த்திக், ஏய் வாடி வா. நான் இருக்கிற இந்த இடத்துக்கு உன்னை எப்படி வரவழைச்சேன்னு பாத்தியா? வா. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. கார்த்திக், 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 இதுக்கெல்லாம் காரணம் நீதானடி. என் சாவுக்கு நீதான் காரணம். விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன்டி. பாத்தியா இவளை எப்படி பிடிச்சேன்னு? கார்த்திக், எழுந்துரு. இந்தா. ராஜி, இதுதான் நான் சொன்ன சாமியாரோட ஆசிரமம். இங்க ரொம்ப அமைதியா இருக்குல்ல? சரி வா, உன்னோட கஷ்டத்தை எல்லாம் சாமியார்கிட்ட சொன்னேன்னா அதுக்கு அவரு நல்ல பரிகாரம் சொல்லுவாரு. இந்த ஆசிரமம் எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆசிரமம் ரொம்ப வருஷமா இருக்கு. சுவாமிஜி இங்கேதான் இருக்காரு. வா. வணக்கம் சுவாமிஜி. சுவாமி மங்களம் உண்டாகட்டும். உட்காரு. சுவாமிஜி, இவ என்னோட ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி. உங்களை பார்க்கணும்னு சொன்ன, அதான் கூட்டிட்டு வந்தேன். கஷ்டம் வரும்போதெல்லாம் இறைவனை நாடி வர்றது சகஜம் தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு நாங்க எங்க எஸ்டேட்டுக்கு வந்தோம். ஆனா அங்க என்னென்னமோ நடக்குது. ஏன், என்னாச்சு? நாங்க இங்க வந்ததுல இருந்தே என்னென்னமோ விசித்திரமும் நடந்துட்டு இருக்க. அதை நினைச்சு பார்த்தா இப்ப கூட ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷயத்தை எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் காக்கிற கடவுள் இருக்கும்போது நாம எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. சுவாமிஜி, நீங்க நேரா அந்த வீட்டுக்கு வந்து அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை எல்லாத்தையும் நீங்க தான் சரி பண்ணணும். உங்க இஷ்டப்படி ஆகட்டும், வரேன். நான் வர்றதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு பூஜை பண்ணணும், அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருங்க. கண்டிப்பா சுவாமிஜி. போயிட்டு வர சுவாமி. ஆகட்டும், நாங்க போயிட்டு வரோம். நல்லதே நடக்கும். வணக்கம் சுவாமிஜி. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பூஜைக்கான ஏற்பாடு பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு. வாங்க வாங்க. அந்த தாயத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதா, இந்த எஸ்டேட்டோட வாட்ச்மேன் இதை கட்டி விட்டாரு.
வாட்ச்மேன் கட்டினாரா? அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் கொடுத்தத உனக்கு கட்டிட்டானா? ஓம் நம சிவாய. பூஜைக்கு பால் வேணுமா? நந்தினி கொஞ்சம் பால் கொண்டு வா. ஓகேக்கா. ஓம் கால பைரவேஸ்வராய நமஹ. ஏய் கார்த்திக், நீ என்ன வெளிய போன? உள்ள வா. ஓகே ஓகே இரு வரேன். இந்த வீட்ல பயமுறுத்துற மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் யாரும் என்ன கேட்காம வெளியே போக கூடாது. கார்த்திக், கார்த்திக், ஏய் கதவு மூடுங்க யாரு? கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. அக்கா, அக்கா கதவு திறங்க. கார்த்திக், சின்னையா கார்த்திக் கார்த்திக் நில்லு. நந்தினி, கதவு திறங்க. ஏய், நந்தினி, நந்தினி கை கொடு. நந்தினி, சீக்கிரம் கையை கொடு நந்தினி. Come on, கையை கொடு. நந்தினி, கார்த்திக், நந்தினி, கையை கொடு நந்தினி. நந்தினி, கையை கொடு. நந்தினி, நந்தினி கையை கொடு. எனக்கு இங்க பாருமா, இந்த வீட்ல ஒரு ஆத்மா இருக்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. வரப்போற ஆடி அமாவாசை அன்னைக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு பூஜை பண்ணி நிச்சய முக்தியை கொடுத்துருவேன். அது வரைக்கும் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதா? நான் இல்லாத சமயத்துல என்னென்னமோ நடந்திருக்கு. செங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா. எப்படியா என்னால அமைதியா இருக்க முடியும்? அவர் என் கண்ணு முன்னாலேயே துடி துடிச்சு செத்தாரு. அதை என்னால எப்படியா மறக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அந்த சாமியை யார் கூட்டிட்டு வந்தது முதல்ல சொல்றீங்களா? வரதராஜன் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அந்த சுவாமிஜி ரொம்ப நல்லவரு, யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு. வரதராஜன் சித்தத்துக்கு அந்த பேய் தாங்க காரணம். தெரியுமா உங்களுக்கு? ஷட் அப். எப்ப பார்த்தாலும் பேய் பேய் நீ ஏன் உளறிட்டு இருக்க? அந்த பேய் எங்க இருக்குன்னு எனக்கும் காட்டு, நானும் பாக்குறேன். முதல்ல ஐயா, அம்மா சொல்றது எல்லாம் உண்மைதாங்க. இந்த வீட்ல பேய் இருக்குங்க ஐயா. செங்கம்மா, அண்ணா, இந்த வீட்ல பேய் இருக்கிறது உண்மைனா? நானே எனக்கு தெரியாம சமாதி வரைக்கும் போயிருக்கேன். அன்னைக்கு வரதராஜன் மட்டும் இல்லனா நீ இன்னைக்கு என்ன உயிரோடவே பாத்துருக்க முடியாது. என்னடா சொல்ற? அவன் சொல்றது உண்மைதான் மாமா. அந்த பேய் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா டார்ச்சர் பண்ணுச்சு. சொல்லப்போனா அக்காவை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இவர் யாரையுமே நம்ப மாட்டாரு. நம்ம எல்லாருமே பொய் சொல்றோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. என்னங்க, நம்ம இன்னும் இங்கே இருந்தா அந்த பேய் நம்ம எல்லாருமே கொன்னுடுங்க. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். உண்மைதாங்க ஐயா. நான் இங்க இருக்க ஒரு நிமிஷமும் அவரை மறக்க முடியாம அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்குது. அவரே இந்த வீட்ல இல்லாதப்போ எனக்கு மட்டும் இங்க என்னங்க வேலை இருக்கு? தயவு செஞ்சு என்ன அனுப்பி வச்சிருங்க முதலாளி. நான் எங்க அம்மா வீட்டோடயே போயிடுறேன் முதலாளி. செங்கம்மா, நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீ இங்க தான் இருக்கணும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லையா? சரி செங்கம்மா, உன் இஷ்டப்படியே செய். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்.
மாமா நம்ம கூட சீக்கிரமா இங்க இருந்து சென்னைக்கே போயிடலாம். ஆமாண்ணே, லெட் us go from here ப்ளீஸ். ப்ளீஸ்ங்க போயிடலாம். ப்ளீஸ் மாமா. சரி, நாளைக்கே போயிடலாம். இந்த நேரத்தில் இவ எங்க போறா? நந்தினி, நந்தினி, ஏய் நந்தினி, 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 என்னாச்சுங்க? நான்